இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஃப்ரீடம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல சசிகுமார், லெஜிமல் ஜோஸ் லீடிங் ரோல்ல நடிச்சிருக்காங்க. சத்யசிவா இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு ஜிப்ரான் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில இருந்து தமிழ்நாட்டுக்கு வர்ற ஈழத்தமிழர்கள் ராமேஸ்வரத்துல அகதிகள் முகாம்ல தங்க வைக்கப்படுறாங்க. அந்த நேரத்துல பிரதமர் ராஜீவ் காந்தியோட படுகொலை சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துல தொடர்புடையவங்களை சிறப்பு புலனாய்வு குழு தேடும் போது இந்த அகதிகள் முகாம்ல இருக்கிற பலரை கொண்டு போய் வேலூர் கோட்டை சிறையில விசாரணைங்கிற பேர்ல வச்சு துன்புறுத்துறாங்க. அப்படி வேலூர் கோட்டை சிறைக்கு தூக்கிட்டு போனவங்கள ஒருத்தர் தான் ஈழத்தமிழரா வர்ற சசிகுமார். தன்னோட மனைவியையும் மகளையும் பார்க்க முடியாம சித்திரவதையை அனுபவிக்கிறாரு. கொஞ்சம் வருஷம் போனதுக்கு அப்புறமா சசிகுமாரும் அவரோட சேர்ந்து முகாம்ல இருந்தவங்களும் சேர்ந்து அந்த சிறையில இருந்து சுரங்கம் தோண்டி தப்பிக்கலான்னு பிளான் பண்றாங்க. அவங்க அந்த மாதிரி சுரங்கம் தோண்டி தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். இந்த படம் 1995 வேலூர் சிறையில இருந்து 45 பேர் தப்பிச்சு போன உண்மை கதையை வச்சு கொஞ்சம் கற்பனை கலந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. விசாரணைக்காக கூட்டிட்டு போறவங்களை எப்படியெல்லாம் அடிச்சு சித்திரவதை செய்யறாங்க, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்க என்னென்ன கொடுமைகளை அனுபவிக்கிறாங்கிறத இந்த படத்துல ரொம்பவே யதார்த்தமா கூறியிருக்காங்க. இந்த ஃப்ரீடம் படம் ஒரு உணர்வுபூர்வமான த்ரில்லர் படமா இருக்கும். இந்த படத்தை நீங்க கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான ஷார்ட்டான மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த படத்தோட ரிவ்யூ போடலாங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.